ஒரு கிராமத்தில் ரொம்ப நல்ல ஒரு பூனை இருந்தது. அதுடைய பேர் மினி. மினி பூனை ரொம்ப நேர்மையானவளும் சுத்தமானவளும். அவள் அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு நாள் காலையிலும் ராகி கூழ் கொடுப்பார்கள். மினி அதை மகிழ்ச்சியாக சாப்பிடும். ஒரு நாள் மினி தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு கடுமையான பூனை, காக்கா பூனை வந்தது. அது சொன்னது, ஏய் மினி, நாள்தோறும் ராகி கூழா, சோறு, மீன், சிக்கன் கூட சாப்பிடாம ஏன் இப்படி சாப்பிட்டுக்கறே? மினி மெதுவாக சொன்னாள், இது எனக்கு ஆரோக்கியம் தரும். நான் தூங்க வரைக்கும் பசியில்லாம இருப்பேன். என் அம்மா சுத்தமா செய்யறாங்க, எனக்கு பிடிக்குது. ஆனா காக்கா பூனை கேட்டது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போடா, என் கூட வா. ஒரு டஸ்பின்ல சூப்பர் சாப்பாடு இருக்கு. மினி தயங்கினாலும் காக்கா பூனைவுடன் சென்றாள். அங்கே போனதும் குப்பையிலிருந்து உணவு எடுத்த காக்கா பூனை வேக வேகமா சாப்பிட்டது. மினிக்கு வாந்தி வந்தது. அவள் ஓடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாள். அடுத்த நாள் அவள் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல். அம்மா சொன்னாங்க, மினி, வெளியில் சுத்தமில்லாததை சாப்பிடக் கூடாது. நம்ம சாப்பாடுதான் நல்லது. மினி ஆமாம் என்று ஒப்புக்கொண்டாள். அதுக்குப் பிறகு மினி எப்போதும் சுத்தமான உணவுதான் சாப்பிட்டாள். காக்கா பூனை எப்போதும் பலிதான் பாக்குது.